அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 இது அப்ளை ஆகுது. நிறைய பேர்த்துக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ண போகிறோம். பாருங்கள், இது நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப். இது டோட்டோட ஒரிஜினல் வெப்சைட்டில் இருந்து நம்ம எடுத்தது. வெப்சைட்டோட டிசைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நடத்தப்படும் வணிகவியல் தேர்வுகள், அதாவது டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ, அக்கௌண்டன்சி 4மே எப்படி நடக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது குறித்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த தேர்வு முறை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பிப்ரவரி 2026 இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த தேர்வு முறை கொண்டு வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முயற்சி செய்து வருகிறது. இது சடனாக டக்குன்னு அவங்க சேஞ்ச் பண்ணல. இதுக்கு நிறைய செய்தி வெளியீடு, ஓகேங்களா, நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நியூ எக்ஸாம் பேட்டர்ன், இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது சம்மந்தமாக நிறைய அவங்க பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே நான் கொண்டு வர போகிறேன் அப்படி அவங்க செய்யலை. ஓகேங்களா? இது யாருக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் எதிரும் கிடையாது இந்த வீடியோ பதிவு. ஸோ உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்கிறோம். இவங்க பல முறை முயற்சி செஞ்சு தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் எப்போ இம்ப்ளிமெண்ட்டு ஆக போகுது கம்ப்ளீட்டாக அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ பழைய மெத்தடு அது எது வரைக்கும் தொடரும், பழைய மெத்தட் புது மெத்தட் ரெண்டுமே இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பிப்ரவரி 2026 இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மார்ச், ஏப்ரல் வரைக்குமே இந்த எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஓகேங்களா, பழைய மெத்தடும் இங்கே நடக்குது, புது மெத்தடும் நடக்குது. அதே மாதிரி பழைய மெத்தடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீக்கிட்டு புது மெத்தட் எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க, இதை பற்றிலாம் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமோட பேட்டர்ன், எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, இதுதான் ரொம்ப மெயின். ஓகேங்களா? அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்கிறாங்களே, ஸோ அது சம்மந்தமாக நிறைய டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமு ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் எக்ஸாமு டிஎம்இனா என்ன, மேனுவல். ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க பழைய மெத்தடு பேர் தான் டிஎம்இன்னு சொல்கிறது. ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லலாம், அதாவது ஓல்டு மெத்தடுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 2026 முன்னாடி வரைக்கும் இருந்தது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அது இப்போ பிப்ரவரி 2026 பிப்ரவரி 2027 இது வரைக்குமே கண்டினியூ ஆகுது. 2028 கம்ப்ளீட்டாக புதுசுக்கு மாறிடுவாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ டிஎம்இ அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு மெத்தட், இது மேனுவல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி பிப்ரவரி 2026 முன்னாடி வரைக்குமே அதான் இருந்துச்சு. ஸோ அது 2026, 27 வரைக்கும் அதுவும் கண்டினியூ ஆகுது, நியூ மெத்தடும் கண்டினியூ ஆகுது. ஸோ பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, ஓகேங்களா, டிஎம்இ. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ஓல்டு மெத்தட் படி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026, 2027 வரைக்குமே இந்த ஓல்டு மெத்தட் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுலேயே நியூ மெத்தடும் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் ஓல்டு மெத்தட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், நியூ மெத்தடில் அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் 2028 புதுசாக நியூ மெத்தட் படி மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த செய்தி வெளியீடு இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் இந்த பிடிஎஃப்பில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே அக்கௌண்டன்சி இருக்குது பார்த்திங்களா, இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு, ஓல்டு மெத்தடு படி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல்லையும் ஓல்டு மெத்தட்லேயும் அப்ளை பண்ணலாம், நியூ மெத்தட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே அக்கௌண்டன்சி இருக்குது பார்த்திங்களா, இது ஓல்டு மெத்தட் படி மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஓல்டு மெத்தட் படி மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கள், டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி ட்ரெடிஷ்னல் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலயமாவும் அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இதை தான் பார்த்துட்ருக்கோம், இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா?
இப்போ இந்த எக்ஸாம் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஎம்இ 1ன்னு போட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து ஃபிக்ஸட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃபிக்ஸட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சிலது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் சென்டரில் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபிக்ஸட் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் எது அப்படின்றத இந்த பிடிஎஃபோட முடிவில் கண்டிப்பாக காட்டுவேன். அதே மாதிரி ஃபிக்ஸடு டேட்டு, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டேட்டில் நடக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி இருந்துச்சு, டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் வந்து எப்படி ஆல்ரெடி இருந்துச்சு, டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி ஃபிக்ஸடாக ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போய் எக்ஸாம் எழுதலாம். 2-3 சாய்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுற சாய்ஸில் மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் அலாட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இல்லைனா செகண்டாக நீங்கள் வந்து சாய்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதில் கூட உங்களுக்கு எக்ஸாம் அலாட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணதுலேயே எக்ஸாம் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸட் டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். மேனுவல், அதாவது நான் ஷார்ட்டன்னா நான் மேனுவலாக பென்சிலு, பேனா, நோட்டு, ஸோ பேப்பர் இதில் தானே எக்ஸாம் எழுதுவீங்க. டைப்ரைட்டிங் அப்படின்னா டைப்ரைட்டர் மிஷின், அதில் தானே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேனுவல். அக்கௌண்டன்சி மேனுவலாக கையில் தானே எழுத போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க மெத்தடு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது சிபிஇ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 2027 முடிகிற வரைக்கும் தான் இதில் வந்து நீங்கள் இந்த டிஎம்இ மெத்தடில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். 2028 நீங்கள் இந்த டிஎம்இ மெத்தடை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பின்னாடி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து மாறினாலும் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்தது சிபிஇ, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஐ, இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேங்களா? சிஓஐ உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சிபிஇ, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். சிபிஇ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். சிபிஇ அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ, இது 3 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அது மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மெயினான விஷயங்கள். ஓகேங்களா? இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வீட்டிலருந்தே வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி வீட்லேயே எழுதிக்கலான்ற மாதிரி ரிமோட் ஆக்சஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது டைப்ரைட்டிங்க்கு இருக்குது, ஷார்ட் ஹேண்ட்க்கு இருக்குது, சிஓஏக்கு இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு. இது வந்து நீங்கள் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபிக்ஸடாக வந்து அவங்க வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸடாக இந்த டேட்டில் இந்த பேட்சில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிக்ஸட் டேட்டு, ஃபிக்ஸட் டைமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போதோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பின்னாடி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டேட், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஃபிக்ஸட் டேட், அந்த டைமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்ட்ரு. ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம், அதாவது எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பின்னாடி பின்வரும் நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த சாய்ஸு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுக்குரிய அந்த சாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைமு, எந்த டேட்டு ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி ப்ரொவைடட். அப்படின்னா என்ன, அவங்களே வந்து உங்களுக்கு சிஸ்டம் கொடுப்பாங்க, அவங்களே உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. இப்போ இந்த சிபின்றது என்ன, நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் அடிக்க மாட்டீங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்படி நடக்கும், அவங்களே உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் கொடுத்துருவாங்க, அதில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா,
வழக்கம் போல் நீங்கள் பேப்பர் பேனால் தான், அதாவது பேப்பரில் பென்சிலில் தான் ஸ்ட்ரோக் போடுவீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் போட்டது நீங்கள் போட்ட ஸ்ட்ரோக்கை சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் பண்ணுற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சிஓ எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் அவங்க கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதிலே சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய யூனிட் இருக்குது. அந்த யூனிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்காக அவங்க வந்து கேட்க போகிறாங்க. ஸோ எக்ஸாமோட அந்த பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலும் நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குல்ல சிஓஏயில், அதுவும் வந்து கம்ப்யூட்டரே அவங்க கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அதிலே பண்ண வேண்டியதான். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னா, அந்த மேனுவல் மெத்தடுக்கு ஆப்போசிட் மெத்தடு தான் இந்த சிபிஇ அப்படின்றது. ஸோ நல்லா கவனிங்க. அவங்க வந்து சிஸ்டம் கொடுத்துருவாங்க. அதில் தான் டைப் பண்ண போகிறீங்க. டைப் ரைட்டிங்கு ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பென்சில். நீங்கள் பென்சில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அவங்க வந்து அந்த நோட்டு கொடுப்பாங்க வழக்கம் போல். அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கெலாம் போட போகிறீங்க. ஸ்ட்ரோக்கெலாம் அதில் அவங்க வாசிப்பாங்க, டிக்டேட் பண்ணுவாங்க. வாசிப்பாங்க மீன்ஸ் என்ன, ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் போடுவீங்க. ஸ்ட்ரோக் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா கவனிங்க, ஸ்ட்ரோக் போட்டு முடித்ததுக்கப்புறம் டைப் பண்ணுவீங்க அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து. அந்த டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிஓஏ எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா, நாளில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் வந்து அந்த அவங்க கொடுத்துருக்க கம்ப்யூட்டர்லேயே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க. இவ்வளோ தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து ஓனாக ஹெட்ஃபோனு ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு, ஓகேங்களா, ஓனாக ஹெட்ஃபோனு, கீபோர்டு, மவுஸு இதெல்லாம் நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு வர்றதுனாலும் முன்னாடியே வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கீபோர்டில் பழகியிருப்பீங்க. கீபோர்ட் மீன்ஸ் என்ன, கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு கீபோர்டு வச்சுருப்பீங்கல்ல, அந்த கீபோர்டில் நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸோ அந்த கீபோர்டு, அந்த மவுஸு, அந்த அந்த ஹெட்ஃபோனு இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இனிமேல் வந்து ஆடியோலாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. ஆடியோலாம் இது வரைக்கும் இருந்த பிரச்சனையவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு கீபோர்டு, மவுஸு, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷனோட, ஓகேங்களா, அந்த எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய சீஃப் சூப்பரண்டன்ட் அவங்களோட பர்மிஷனோட நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அவங்களும் வச்சுருப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே பர்மிஷன் கேட்டு இதையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. இது வந்து சிபிஇ. இன்னொரு மெத்தட் இருக்குது, இது பாருங்கள், சிபிஇ ரிமோட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ இது மூணுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது மூணுமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க, இங்கே வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் மட்டும்தான் பழைய மெத்தட் படி இருக்குது. அது சிஸ்டமில் கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு ஐடியாவில் அவங்க கொண்டு வந்தாங்கனாலும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் வந்து நீங்கள் மேனுவலாகவும் எழுதிக்கலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் எழுதிக்கலாம், ரிமோட்லேயும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது ரிமோட் மெத்தட் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் சிஓஏ எக்ஸாம் வந்து மேனுவலை தூக்கிட்டாங்க, ஃபுல்லாகவே தூக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை கொண்டு வந்துட்டாங்க. ரிமோட் எக்ஸாம்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ரிமோட்டுனா என்ன, இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்லை, எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம், உங்கள்கிட்ட ஒரு நல்ல நெட் கனெக்ஷன், உங்கள்கிட்ட பவர் சப்ளை, அதாவது பவர் சப்ளைனா இடைவிடாமல் இருக்கக்கூடிய பவர் சப்ளை. மோஸ்ட்லி பவர் ஆஃப் ஆகாது. நீங்கள் சிட்டிலலாம் இருந்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகாது, கரண்ட் மோஸ்ட்லி ஆஃப் ஆகாது. அப்படியே ஆஃப் ஆனாலும் டக்குன்னு வந்துடும். அதுக்கு உங்கள்கிட்ட யூபிஎஸ் இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் வந்து ஆஃப் ஆகாத மாதிரி நல்ல ஒரு கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கணுன்றாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிமோட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதுறது, இதுதான் ரிமோட் எக்ஸாம். வீட்டில் உட்காந்துட்டு அப்ளை பண்ணுறது, வீட்டில் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதுறது. நீங்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்ல, இன்ஸ்டியூட் போக தேவையில்ல, ஆன்லைன் கிளாஸ் போக தேவையில்ல. ஓகேங்களா? ஓனாக நீங்களே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறது கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டாங்க சிபிஇ ரிமோட்டு. கிட்டத்தட்ட இது, அதாவது சிபிஇ, இந்த சிபிஇ எக்ஸாமுக்கும் சிபிஇ ரிமோட் எக்ஸாமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்.
சிபிஐ எக்ஸாமில் நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் போவீங்க, அவங்ககிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி எக்ஸாம் நடக்கிறப்ப எக்ஸாம் சென்ட்ரு அவங்க வந்து உங்களுக்கு சிஸ்டம்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். அங்கே சிபிஐ ரிமோட்டில் என்னென்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கேண்டிடேட் கேன் சூஸ் எனி ஒர்க்கிங் டே எ லிமிட்டட் ஸ்லாட். அதாவது நிறைய ஒர்க்கிங் டே கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக எக்ஸாம் நடக்க போகுது. அந்த 1 மந்தில் நடுவில் லீவ் இருக்கும். பட் நடுவில் உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதணுமோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் டேட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து அவங்க ஒரு சில டைம் கொடுத்துருப்பாங்க. 10 மணி, ஒரு 12 மணி, இந்த 2 மணி அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1 or 2 ஸ்லாட் அல்லது 3 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த 1 மந்தில் இருக்கக்கூடிய டேட்டில் விருப்பப்பட்ட டைம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு ஒர்க்கிங் டேயில் மண்டேவோ, டியூஸ்டேவோ, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஓகேங்களா, ஏதோ ஒரு நாள், அதாவது அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த நாள்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நாளில் சாட்டர்டே சண்டே தவிர்த்துருங்க, கவர்மெண்ட் ஹாலிடே தவிர்த்துருங்க, மற்ற நாளில் நீங்கள் வந்து அந்த டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டைம் ஸ்லாட் இருக்கும், ஒரு 2-3 செஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நீங்கள் இந்த டேட்டில் தான் எக்ஸாம் எழுதணுன்ட்டு இல்லை, நிறைய டேட் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு டேட் வந்து பிக் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ரூமு, ஓகேங்களா, ஒரு சவுண்ட் ப்ரூஃப்னா ஆடியோ சிஸ்டமு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்ப்யூட்டரு, உங்களோட லேப்டாப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ இருக்கணும். அதில் உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். அவங்க பேசுனா உங்களுக்கு கேட்கணும், இங்கேருந்து நீங்கள் பேசுனா அவங்களுக்கு கேட்கணும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ சிஸ்டம் இது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும். அவங்க பேசுகிறது உங்களுக்கு ரிசீவ் ஆகணும், நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு ரிசீவ் ஆகணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது ஒரு லேப்டாப்பு செப்பரேட்டாக உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து ஆடியோ சிஸ்டம்மு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் என்னென்னா பிசி ஆர் லேப்டாப்பு, விண்டோஸ் 10 அந்த பிசியில் அல்லது லேப்டாப்பில் விண்டோஸ் 10 அல்லது அதற்கு மேலே இருக்கணும். ஒரு வெப் கேமரா இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து உங்களை கண்காணிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு வெப் கேமரா அவங்ககிட்ட இருக்கும், ஹெச்டி வெப் கேம் ஒன்று இருக்கணும். அன்இன்டரப்டட் பவர் சப்ளைங்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் நடந்து முடிகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பவர் ஆஃப் ஆகக்கூடாது. அப்படியே ஆஃப் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜென்ரேட்டர்னு சொல்ல வரல, ஒரு யூபிஎஸ் நடுவில் ஆஃப் ஆனால் ஒரு 1/2 hour ரொம்ப உங்களுக்கு பவர் கட் ஆகாது. சப்போஸ் பவர் கட் ஆனாலும் உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஒரு 30 Mbps 30 Mbps கனெக்ஷனோட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்கள்கிட்ட இருக்கணும். மோஸ்ட்லி இப்போலாம் சிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அவைலபிள். ஓகேங்களா? இது எல்லாமே சிட்டி சைடு அவைலபிள். இப்போ ரூரல் பகுதியில் இதெல்லாம் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த 2 விஷயம், அன்இன்டரப்டட் பவர் சப்ளைவும் இந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த 30 Mbps, ஸோ இது 2ம் அவைலபிளா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ சில ரூரல் ஏரியாவுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த 30 Mbps கனெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை உங்கள் ஏரியாவை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அது பவர் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். சப்போஸ் பவர் ஆஃப் ஆனாலும் அந்த எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பவர் சப்ளை இருக்கிற மாதிரியான ஒரு ஜென்ரேட்டர் வாங்கிக்கணும், ஒரு யூபிஎஸ் வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போலாம் நிறையா வீட்டுக்கு வந்து யூபிஎஸ் போட்டுக்கிறாங்க. அதுவும் வெயில் காலங்களில் யூபிஎஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு. கரண்ட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது நல்லா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. யூபிஎஸ் வாங்கி போட்டுறாங்க வீட்டில், பவர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 hours, சில யூபிஎஸ்லாம் ஒரு 7-8 hours வரைக்கும் கூட தாங்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளைனா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். இதுக்காக வாங்கணும்னு சொல்ல வரல, இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும்,
ஹையர் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஹை ஸ்பீடு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நான் அப்ளை பண்ணுறதும் யாருக்கும் தெரியாமல் நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்டே? யாருக்குமே நான் அப்ளை பண்ணுறதே தெரியாமல் நான் பாட்டில் அப்ளை பண்ணி நான் பாட்டில் எக்ஸாம் எழுதிக்கலாம். அது பாட்டில் ரிசல்ட் வந்துடும், அவ்வளோதான். ஃபெயிலோ பாஸோ நம்மளாவே இந்த அப்ளை பண்ணிக்கலான்றதை இங்கே நான் சொல்ல வரேன். அதான் விஷயம். நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சிபிஇ ரிமோட் நம்மளே வந்து அப்ளை பண்ணிக்கிறது. நம்மக்கிட்டே எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி, இப்போ இந்த ஃபெசிலிட்டி அனைத்தும் எங்கள் தரப்பில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணலாம், ஹைஸ்பீடு எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ எது வேணாலும் நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்டில் ஹையர் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இதில் ஹை ஸ்பீடு போகணுன்ட்டுனா நானே வீட்டில் உட்காந்து சிஸ்டமில் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹை ஸ்பீட் போகலாம். தமிழ் ஆர் இங்கிலீஷ் அல்லது ரெண்டுமே வந்து நான் ஹை ஸ்பீட் போகலாம் டைப் ரைட்டிங்கில். ஷார்ட் அண்டாக வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹை ஸ்பீட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அழகாக நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இப்போ சரி ஓகே சார், ஃபெசிலிட்டி இருந்தால் போதுமா சார், எப்படி சார் கற்றுக்குவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கும் நான் சொல்ல வரேன், அதுக்கும் நான் இனிமேல் சொல்கிறேன். அவங்களே வந்து அந்த கற்றுக்கிறதுக்கு எல்லாமே வழிவகை பண்ணியிருக்காங்க. ஜூனியர் சீனியர்லாம் அசால்ட்டாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அவங்களே அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்க. இப்போ ட்ரெடிஷ்னல், அதாவது மேனுவல் மெத்தட்னா என்ன, ஓகேங்களா, அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் மேனுவல் மெத்தட்னா என்ன, சிபிஇனா என்ன, அதே மாதிரி சிபிஇ ரிமோட் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க, ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்காக உருவாக்கப்பட்ட டோட்டு தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே தான் அப்ளை ஆகும் எல்லாத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ட் அண்ட் எக்ஸாம் 7/2/2026 8/2/2026ங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40 நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், சிபிஇ இருக்கட்டும், இல்லை சிபிஇ ரிமோட்டாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் எப்படி இருக்குன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க, ஒரு 20 டேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 20 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 20 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணி ஷார்ட் அண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு 18 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அக்கௌண்டன்சி எக்ஸாம் ட்ரெடிஷ்னல் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 18-20 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது இந்த டேட்டில் இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 20 நாள் டைமு, அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 18லேருந்து ஒரு 20 நாள். அதுக்கப்புறம் பாருங்கள், டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கெலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேங்களா, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 25 நாள் டைம் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ண டேட்டை முடிஞ்சு ஒரு 25 நாள் கழித்து டைப்ரைட்டிங் எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஒரு 30-35 நாள் கழித்து சிஓஏ எக்ஸாம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ எதுக்காக இதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எந்த டேட் எவ்வளோ நாள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க, எவ்வளோ நாள் கேப் இருக்குது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். ஷார்ட் அண்ட் எக்ஸாம்னா எவ்வளோ நாள் கேப்பு, அக்கௌண்டன்சி எக்ஸாம்னா எவ்வளோ நாள் கேப்பு, ஸோ ட்ரெடிஷ்னல் எக்ஸாம், சிபிஇ எக்ஸாம் எல்லாத்துக்கும் எவ்வளோ நாள் கேப்பு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமானது சிஓஏ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், சிஓஏ டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிமோட் எக்ஸாமினேஷன். இதுக்கு பாருங்கள் எப்போ இருந்து எக்ஸாம் நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது 3வது மாதம் ஃபுல்லாக நடக்குது. 2வது மாதத்தில் ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்க. 3வது மாதத்தில் ஒரு 31 நாள். ஓகேங்களா, ஒரு 4வது மாதத்தில் 20 நாள். கிட்டத்தட்ட அப்படின்னா 50-55 நாள் எக்ஸாம் நடக்குது. மினிமம் 50 நாள் எக்ஸாம் நடக்குது. அது நடுவில் ஒரு
20 நாள் லீவுனா கூட 30 நாள், ஓகேங்களா? 30 நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து டேட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? ரிமோட் எக்ஸாமுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிபிஐ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ரிமோட் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அது கடைசியாக நடக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் இவங்க வந்து எக்ஸாம் டேட்டு, டைமு இதெல்லாம் வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறாங்க, எப்படி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மெத்தடு இதுதான், அவ்வளோதான். மெத்தடு வந்து இதுதான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு அப்படின்னா அதான் மெத்தடு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிமோட்டுனா அதுதான் மெத்தடு. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட சக்ஸஸ் பொறுத்து அடுத்தடுத்து எப்படி எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா இப்படி தான் நடக்க போகுது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிமோட் எக்ஸாம்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி தான் நடக்க போகுது, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இங்கே ரிசல்ட்டை பார்த்தீங்களா எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் தான். அப்படியே இங்கே போனாலும் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தால் கூட ஒரு 30 நாள் தான். ஸோ அவங்க ரிசல்ட் வந்து எப்படி விட்றாங்க, ரிமோட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் சிபிஇ ரிமோட் மெத்தடுக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, சிபிஇ ஃபிக்ஸட் மெத்தடுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் பாருங்கள் உடனே வந்துடுது. அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், டிஎன்பிசி எக்ஸாமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் வந்து நிறையா விட்டுருக்கோம். இந்த டேட்டு, இங்கே ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டேட்டு, இங்கே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லாம் நிறைய சர்க்குலர் விட்டுருக்கோம். இந்த சிபிஇ, ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சம்மந்தமாக, டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சம்மந்தமாக இதெல்லாம் நிறையா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. இதில் முக்கியமானதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்களே, இதில் முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இதை கூட நீங்கள் படிச்சுங்க, அப்படியே ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி கூட படிச்சுங்க. இதில் சொல்ல வந்திருக்கதை நான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றத சொல்கிறேன். 2026 2027ங்க. இது வரைக்கும் நீங்கள் பழைய மெத்தட்லையும் எழுதிக்கலாம், புதிய மெத்தட்லையும் எழுதிக்கலாம். ஆனால் 2028 புதிய மெத்தடில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டாங்க, ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்காங்க. ஓகே, 2024 பேசிகிட்ருக்காங்க. 2024 அவங்க கொண்டு வரல சிஸ்டமாக, 2025 கொண்டு வரல, 2026 பிப்ரவரியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. 2026 27 இந்த 2 வருஷம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 வருஷம் பழைய மெத்தடில் எழுதலாம், புது மெத்தடில் எழுதலாம். ஆனால் 2028 நீங்கள் புது மெத்தடில் தான் எழுதணுன்ற மாதிரி டோட் வந்து சொல்லிக்கிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரதுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டாஃபை சொல்கிறேன், ஸ்டாஃப்லாம் அதுக்கேற்ற மாதிரியான அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லு, இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சொல்லித்தரணுன்றதையும் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவகாசத்தை பயன்படுத்தி தங்களை மேம்படுத்தி கொண்டு மாணாக்கர்களுக்கு நடைமுறையில் உள்ள தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுசாக அந்த மெத்தட் வருதில்ல, அதுக்காக தங்களை மேம்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பயிற்சி கொடுங்க, ஓகேங்களா? புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க டோட்டு தரப்பில், ஓகேங்களா? மாணாக்கர்களும் அதற்கேற்ற முயற்சியை நீங்கள் வந்து எடுக்கணும். இது ஒன்று. இதில் முக்கியமானது இந்த டைப் படிக்கிறதுக்கு சிஓஏலையும் அந்த டைப் சம்மந்தமாக எக்ஸாம் வருது, ஓகேங்களா? டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் அதுலேயும் டைப்ரைட்டிங் சம்மந்தமாக எக்ஸாம் இருக்குது. ஷார்ட் ஹேண்டுக்குள்ளேயும் அந்த டைப்ரைட்டிங் சம்மந்தமாக எக்ஸாம் இருக்குது. ஸோ இது டைப்ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் 99 அப்படின்ற ஒரு விசைப்பலகை, தமிழ் 99 கீபோர்டு இருக்குது, அதை வந்து தமிழுக்கு வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ் 99 அப்படின்றது நம்ம இவ்வளோ நாளாக மிஷின் பயன்படுத்திக்கிட்டு வரோம்ல, டைப்ரைட்டிங் மிஷின், அதற்கு அப்படியே மாறானது,
அதுக்கு ஆப்போசிட்டானது. கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ் 99 அந்த விசைப்பலகை அந்த கீபோர்டு முற்றிலும் அந்த மிஷினுக்கு மாறுபட்டது. இந்த மிஷினில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு கீ இருக்கும். ஆனால் இந்த தமிழ் 99 இந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துல வேறு வேறு கீ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த ஏற்கனவே இருக்க ஓல்டு கீக்கும் இப்போ நியூ கீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நியூ கீபோர்ட் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஷிஃப்ட் பட்டன் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை மெதுவாக வச்சு அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது 23/6/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே மெதுவாக கூட படிங்க. ரொம்ப முக்கியமானது. இதான் கடைசியாக வந்த அப்டேட்டு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதுங்க. நான் ரீசெண்டாக கூட சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். சிஓஏ தேர்வு வேறுங்க, டைப்ரைட்டிங் தேர்வு வேறு. சிஓஏக்குள்ளே ஒரு டைப் எக்ஸாம் இருக்கும், அதுக்கும் தனியாக நீங்கள் எழுதக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சிஓஏ அப்ளை பண்ணிட்டா டைப்ரைட்டிங் முடித்ததா அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? சிஓஏ எக்ஸாம் வேறு, டைப்ரைட்டிங் எக்ஸாம்ன்றது வேறு, ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ன்றது வேறு. சிஓஏக்குள்ளே டைப்பிங் டெஸ்ட்டு தான் உங்களை வைக்கிறாங்க. அதுக்காக சிஓஏ முடிச்சுட்டா உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்துடும். இது வந்து தவறானது. ஓகேங்களா? ஸோ சிஓஏ எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு டைப்ரைட்டிங் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு சிஓஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும், டைப்பிங் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாம் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணால் தான், தமிழோ இங்கிலீஷோ அப்ளை பண்ணால் தான் அதுக்கு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். சிஓஏ எக்ஸாம் வேறு, டைப்ரைட்டிங் எக்ஸாம் வேறு. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க யாரோ, அதனால் அதை வந்து இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு என்ரோல்மெண்ட்டு. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. டிஎன்பிசி மாதிரி இதுக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், என்ரோல்மெண்ட் சாய்ஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டியூட் மூலயமாவும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம். அது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க. இவ்வளோ தான். மேனுவல் மெத்தடு கிடையாது. அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். டிஎன்பிசி மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டியூட் மூலியமாகவும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும். அந்த சென்டரில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், அங்கே வந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ராக்டிஸ் அண்டு ப்ரிப்பரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்எம்எஸ் கூட நீங்கள் போயிடலாம். இதுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ளே போயிடலாம். இதில் உங்களுக்கு டைப்ரைட்டிங் சொல்லித்தராங்க, ஷார்ட் அண்ட் சொல்லித்தராங்க, சிஓஏ சொல்லித்தராங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா டைப்ரைட்டிங் உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதாவது டைப்ரைட்டிங் தமிழ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் சொல்லித்தராங்க. நீங்கள் அங்கேயே ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களா, நீங்கள் அதுலேயே அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு போயிட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணி கற்றுக்கலாம். அதை சொல்லியும் தராங்க. அதே மாதிரி சிஓஏ எக்ஸாமு அவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க. சிஓஏக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ வீடியோஸ் கொடுத்து வச்சுருக்காங்க சிஓஏக்கு. நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஃபுல்லாக சிஓஏக்கு சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் தான் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் பற்றின அனைத்து டீட்டெயிலும், அதாவது அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்னால் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது, அனைத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லி தந்துடுறாங்க. இது ரொம்ப வந்து மிகப்பெரிய விஷயங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட் அண்டாக இருக்கட்டும், சிஓஏவாக இருக்கட்டும், அங்கேயே உங்களுக்கு உள்ளே அவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க. ஷார்ட் அண்ட் லெசனில், இப்போ டைப்ரைட்டிங்னா டைப்ரைட்டிங் லெசன் சொல்லித்தராங்க, சிஓஏனா சிஓஏ ஃபுல்லாக சொல்லித்தராங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதேமாதிரி டைப் பண்ணுறதுக்கு டெமோ இருக்குது, நீங்கள் டைப் பண்ணியும் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? எல்லாமே இருக்குங்க.
ஸோ ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கற்றுக்கணும். அதான் வழக்கமாக இருக்க ஓல்டு மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டியூஷனில் போய் கற்றுக்கணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு லாபம்னா, உள்ளே போய்ட்டு உங்களோட யூசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் திருப்பி போட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம், டைப்பும் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா, பெஸ்ட்டுங்க. அடுத்து மாடல் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிலே மாடல் டெஸ்ட் இருக்குது. டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து சிஓயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அங்கே மாடல் டெஸ்ட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாமோட ஃபீ எல்லாம் பாருங்கள். இது வந்து சொல்லிக்கிறேன், எக்ஸாம் ஃபீஸ் வந்து இவங்க கொடுத்துருக்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சிஓஏக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 ரூபா. மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 30 ரூபா. ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பாருங்கள், 1500 ரூபா. ஓகேங்களா, சிஓஏ அப்படின்னா 100 + 1500 ரூபா கட்டணும். இப்போ ஜூனியர் கிரேடு டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், ஜூனியர் கிரேடுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 30, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100, ஸோ 130. இன்டர்மீடியேட் வந்து 30 + 20. சீனியர் கிரேடு, அதாவது சீனியர் கிரேடுன்றது அந்த அக்கௌண்டன்சி, டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே 30 + 130. ஹை ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30 + 200. எல்லா ஹை ஸ்பீடும் தான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி, சிஓஏ அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும். நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேங்க. ஜூனியர் கிரேட் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே நீங்கள் டைப் ரைட்டிங் ஜூனியர், இங்கிலீஷ் ஜூனியர், தமிழ் ஜூனியர் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து சீனியர் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூனியரில் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஷார்ட் அண்டு ஜூனியர் வந்து நீங்கள் போகிறீங்க, தமிழ் இங்கிலீஷ் போகிறீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் நீங்கள் போகிறீங்கன்னா ஜூனியர் கிரேடு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஷார்ட் அண்ட் சீனியர் இங்கிலீஷில் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இன்டர்மீடியேட் கிரேடு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் அண்ட் சீனியர் தமிழ் போகிறீங்கன்னா தமிழில் ஜூனியர் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் தமிழ் சீனியர் வந்து அப்ளை பண்ணலாம். ஹை ஸ்பீடு போகிறீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து சீனியர் கிரேடு வந்து முடிச்சிருக்கணும். அக்கௌண்டன்சி ஜூனியர் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அக்கௌண்டன்சி சீனியர் போகிறீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அக்கௌண்டன்சி ஜூனியர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சிஓஏ கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். நான் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இங்கே போய் டவுட் கேட்டுக்கலாம்னு சொன்னேன்ல, எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துங்க. இதெல்லாம் வந்து டோட் வெப்சைட்லேயே இருக்குது. இவ்வளோ சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் சிஓஏ சம்மந்தமாக நீங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருந்தானா என்ன, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கூட நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஸோ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னால் என்ன, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களுக்கு ஏதாவது கொரி இருக்குது, கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக வேணும், சப்ஜெக்ட் சம்மந்தமாக நான் எக்ஸாம் சம்மந்தமாகவும், ஓகேங்களா, எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அதாவது எக்ஸாம் வந்து அவங்க கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி எக்ஸாமோட டேட் வந்து ப்ரீயர் நோட்டீஸோடு உங்களுக்கு அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் பார்த்துக்கணும். ஆனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா, இருந்தாலும் வெப்சைட்டை பார்த்துக்கணுன்றாங்க. ஒரே சப்ஜெக்டில் ஜூனியர் சீனியர்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ தமிழ்லேயே தமிழ் ஷார்ட் ஹேண்ட்லேயே தமிழ் ஜூனியரும் சீனியரும் அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டைப் ரைட்டிங்கில் ஜூனியர் சீனியர் ஒரே சப்ஜெக்டில் 2 கிரேடு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஓஏக்கு தனியாக அப்ளிகேஷன் தான் போடணும். நீங்கள் டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், ஓகேங்களா,
இந்த மாதிரிலாம் டைப்ரைட்டிங்கும் அப்ளை பண்ணுறீங்க, சிஓயும் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஓக்கு தனி அப்ளிகேஷன், டைப்ரைட்டிங்க்கு தனி அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஆனால் நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்கள் டைப்ரைட்டிங்கும் அப்ளை பண்ணுறீங்க, ஷார்ட் ஹேண்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். டைப்ரைட்டிங்கும் அட்டன் பண்ணுறேன், ஷார்ட் ஹேண்டும் அப்ளை பண்ணுறேன், தமிழும் அட்டன் பண்ணுறேன், இங்கிலீஷும் அட்டன் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் தாங்க. ஆனால் சிஓஏ அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஓஏக்கு தனி அப்ளிகேஷன் போடணும், அதை பார்த்துக்குங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க, திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அமௌண்ட் எதாவது ஃபெயிலியர் ஆகுனா அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணும்போது அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எதாவது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கும் டோட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டடு அப்படின்னு போட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, செல்ஃப் அட்டஸ்டடுன்னு போட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அதாவது எந்தெந்த இடத்துல தான் அவங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி பண்ணணும், ஒரிஜினலை வந்து ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து 8th வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட 10th இல்லை, 8th வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ, எங்கெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அந்தந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு அதில் சைன் போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அந்த ஐடி கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஐடி கார்டு நம்பர்னா ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர், ஆதார்னா ஆதாரோட நம்பர், எதை தான் நம்பர்ன்றாங்க. அந்த நம்பரு, அந்த ஃபோட்டோ, அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அது இல்லைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, காலேஜ் ஐடி, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்டிஷன்னா என்ன, இந்த மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்றாங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படிச்சுக்கங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எலிஜிபிளா, அந்த கண்டிஷன்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா, ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபுல்ஃபில் பண்ணலை ஏதாவது தப்பு இருக்குன்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாமோட டைம் டேபிள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்கிறாங்க. கரெக்டாக சப்ஜெக்ட் ஓகேங்களா, அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்துக்குங்க. சப்ஜெக்டாக இருக்கட்டும், என்ன கிரேட் அப்ளை பண்ணுறீங்க எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனை ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் 5 மணிக்குள்ளே நீங்கள் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் வெறும் கட்டணத்தை மட்டும் செலுத்துவது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணல, ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க, ஆனால் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலன்னா ஓகேங்களா, அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட் வந்து ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதையுமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது குறிப்பாக அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் உள்ள தகவல்களும் சமர்ப்பிக்கப்பட்ட
அடையாளச் சான்றில் உள்ள தகவல்களும் பொருந்தாத விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தமிழ்லேயும் விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அது வந்து இப்போ சொன்னது எக்ஸாமுக்கு முன்னாடி. இந்த எக்ஸாம் டைமில் என்ன பண்ணியிருக்கணும், ஹால் டிக்கெட்டு. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி கார்டும் ஹால் டிக்கெட்டும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை படிச்சுக்குங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே சப்ஜெக்டில் ரெண்டு கிரேடு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க இந்த பாயிண்ட்டை. அதாவது உங்களோட பென்சிலோ எரேசரோ அல்லது ஸ்கேலோ அதை வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அதையும் சொல்லிட்டாங்க. ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. அதை பற்றி அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதையும் கோத்ரூ பண்ண சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடு அதை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா பாஸ் பண்ணி அழகாக நீங்கள் படிச்சுக்கலாம். டைப்ரைட்டிங் மிஷின்லாம் கரெக்டாக வந்து அந்தந்த, அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு சொல்கிறேன், அந்தந்த அந்த இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்களா அவங்க வந்து கரெக்டாக வந்து டைப்ரைட்டிங் மிஷின்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதில் எந்த ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கதா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா சிவியராக வந்து அந்த இன்ஸ்டியூட், அதாவது என்ன சொல்கிறது, அந்த இன்ஸ்டியூட் மேலே ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி கேண்டிடேட்டும் அவங்க டைப் பண்ணுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக இருக்கா, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கணும், கேண்டிடேட்ஸும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஏதாவது ஃபால்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாலும் அதை வந்து சீரியஸாக வந்து வியூ பண்ணி ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து சிபிஇ மெத்தடாக இருக்கட்டும். ஓகேங்களா? சிபிஇ மெத்தட்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஇ மெத்தட், சிபிஇ ரிமோட் மெத்தடு, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சிபிஇயாக இருக்கட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எக்ஸாமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்தலாம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ சிபிஇ மெத்தடாக இருக்கட்டும், ரிமோட் மெத்தடாக இருக்கட்டும், கொஞ்சம் லேட்டாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் லேட்டாக நீங்கள் வந்து லேட்டாவோ நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், அதையும் வந்து சீரியஸாக வியூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஏனோ தானோன்ற கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான அந்த முரண்பாடு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சு, எக்ஸாம் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நீங்கள் வந்து சொன்னால் சீரியஸாக ஆக்ஷன் எடுப்போன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனோடது. ஓகேங்களா? அவங்களோட எல்லைக்கு உட்பட்டது, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ, கேண்டிடேட் டிஎம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ,
இன்ஸ்டியூஷன் லாகின், ஃபெசிலிட்டேஷன் சென்டர் லாகின், கேண்டிடேட் லாகின் இருக்குல்ல. ஸோ இன்ஸ்டியூஷன் லாகின்ல அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இங்கே கேண்டிடேட் லாகின் சிபி மெத்தட்லாம் கேண்டிடேட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கேண்டிடேட் லாகினில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும். இப்போ சிஓஏக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, தெரிஞ்ச நபர் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம உள்ளே போயிருக்கோம். சிஓஏ அப்ளை பண்ணியிருக்காங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பாருங்கள் சிஓஏ இருக்குது, சிஓஏ லேர்னிங் வீடியோஸ் இருக்கும், தமிழ் டைப்ரைட்டிங், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் சிஓஏ ப்ராக்டிக்கல் மெத்தடுக்கான வீடியோ, அதோட எக்ஸசைஸ் அதுவும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இங்கே வந்து 14 நிமிஷம் வீடியோ, இங்கே வந்து 26 நிமிஷம் வீடியோ, அப்புறம் ஒரு 14 நிமிஷம் வீடியோ, அப்புறம் 18 நிமிஷம் வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க சிஓஏக்கு. நீங்கள் அதை பார்த்தே அழகாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த வீடியோவோட ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. மாடியூல் 1.1 பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ 14 நிமிஷம் வீடியோ. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாங்க. மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. மார்க் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து அதுலேயே அட்டன் பண்ணிக்கலான்றதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் சிஓஏ பார்ட் 2 இங்கிலீஷ் டைப்பிங் நிறைய பேசேஜ் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லே அவுட்டு மேலே பார்த்து கீழே டைப் பண்ணுறது, லெஃப்ட் சைடு பார்த்து ரைட் சைடு டைப் பண்ணுறது, ரைட் சைடு பார்த்து லெஃப்ட் சைடு டைப் பண்ணுறது, எந்த லே அவுட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பேசேஜ் ப்ராக்டிஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். பாருங்கள், இதை பார்த்து மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே இந்த இடத்துல சிஸ்டமில் அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இப்படி தான் வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. டைப் ரைட்டிங், அதாவது சிஓயில் இருக்கக்கூடிய டைப்பும் அப்படி தான் நடக்க போகுது, ஷார்ட்டனில் இருக்கக்கூடிய டைப்பும் அப்படி தான் நடக்கும். ஷார்ட்டன்லன்னா இந்த இது வராது உங்களுக்கு. ஓகேங்களா. டைப் ரைட்டிங் சம்மந்தமான எக்ஸாமில் இது வரும். இந்த மாதிரி இருக்கும். கொஸ்டின் இங்கே தான் இருக்கும். இதை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரிசல்ட் வரும். 100க்கு எவ்வளோ மார்க். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து டைப் பண்ணி பண்ணேன். ஓகேங்களா. மொத்தம் 10 நிமிஷத்தில் முடிக்கணும் அந்த பேசேஜை. எவ்வளோ நேரத்தில் முடித்தோம் அப்படின்றது வந்துடும், எவ்வளோ கரெக்ட் அப்படின்றது வந்துடும், எவ்வளோ மிஸ்டேக் அப்படின்றது வந்துடும். இங்கே 100க்கு 98 மார்க்கு, 3 மிஸ்டேக்கு, 1522 வந்து கரெக்டு. டியூரேஷன் வந்து 6 நிமிஷம் 18 செகண்டில் முடிச்சிருக்கோம். மொத்தம் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அவ்வளோதான். நான் ரொம்ப நல்லாலாம் டைப் பண்ணலை, ரொம்ப ஸ்லோவாக தான் டைப் பண்ணேன். ஏன்னா சீனியர் வரைக்கும் முடிச்சிருக்கேன்ல. ஸோ அதனால் ஸ்லோவாக டைப் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ என்னென்ன தப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து வந்துடும். புரியுதுங்களா. ஸோ அந்த மார்க்கு கரெக்ஷன் அதுவும் வந்துடுது பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல தப்பு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல், இது நம்ம டைப் பண்ணது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் அழகாக டைப் பண்ணி பார்த்துக்கலாம், அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். தமிழுக்கும் இருக்குது, இங்கிலீஷ்க்கும் இருக்குது. பார்த்தது இங்கிலீஷு, அந்த இங்கிலீஷ்க்கு கிளாஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே ஹைலைட்டு. அந்த இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிளாஸ் இருக்குது. புரியுதுங்களா. நீங்கள் எப்படி வந்து டைப்ரைட்டிங் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. அது எப்படி ஃபிங்கர்ஸை எப்படி வந்து அந்த கீபோர்டில் வைக்கணும், எப்படி டைப் பண்ணணும், லெசன் 1 இருந்து அவங்க கடைசி வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லெசன் நம்பர் 3ன்னு போட்டு. ஸோ நீங்கள் அந்த மாடியூல் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதே இடத்துல இங்கே டைப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அப்படியே அழகாக நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதான். லெசன் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, பக்கத்துலேயே டைப் பண்ணுறீங்க. டைப் ரைட்டிங்கில் அசால்ட்டாக உங்கள்கிட்ட நல்ல ஒரு சிஸ்டம் இருந்தால், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால், பவர் சப்ளை இருந்தால் வீட்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லித்தராங்க. தமிழுக்கு பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குங்க, சூப்பராக சொல்லித்தராங்க. நான் பார்த்தேன் உள்ளே போயிட்டு, சூப்பராக சொல்லித்தராங்க. அருமையான முயற்சி. இந்த கீபோர்டு தான் சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள், ஏ அப்படின்ற கீ இருக்குது பார்த்தீங்களா, அதிலே ஆ இருக்குது, எஸ் அதில் வந்து இ இருக்குது, டி அதில் ஊ இருக்குது. அதாவது முக்கியமான கீஸ். ஓகேங்களா. முக்கியமான கீஸ்லாம், ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய கீஸ்லாம் நடுவில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமானதெல்லாம் மேலே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமானதெல்லாம் கீழே கொடுத்துட்டாங்க.
ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கிறதெல்லாம் இங்கே அதிகமாக பயன்படாது. ஓகேங்களா? ஷிஃப்ட்டே இல்லாமல் நிறையா கீஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இதுதான் தமிழ் 99 விசைப்பலகை கீபோர்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் டைப் பண்ணி பழகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு பக்கத்துலேயே டைப் பண்ணி பழகலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பேசேஜ், தமிழ் பேசேஜ் பாருங்கள் மேலே இருக்குது. இதை பார்த்து இங்கே டைப் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சிஓஏ ப்ராக்டிஸ் பார்த்துங்க, அதோட வீடியோ மாடல் ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் சிஓஏ வீடியோ இது. ஸோ இவ்வளோ தாங்க, எல்லாமே நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஒன்று, இதை கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயே வீடியோஸ்லாம் இருக்குது. சிஓஏலேருந்து டைப்ரைட்டிங் ஷார்ட்டன் எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் எப்படி இருக்குது என்னன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நீங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர், ஒரு நல்ல இன்டர்நெட் வசதி, நல்ல கம்ப்யூட்டர் பவர் சப்ளை இருக்குன்னா அழகாக நீங்கள் வீட்லேயே உட்காந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதற்குரிய அனைத்து ஏற்பாடையும் டோட்டு தரப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடியோ கிளாஸாகவும் கொடுத்துருக்காங்க. சிஓஏலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா பெட்டராக வந்து எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணேங்க, நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அனைத்தும் இருக்குது. உங்களுக்கு தேவையானது ஒரு சிஸ்டம், நல்ல கம்ப்யூட்டர் அல்லது ஒரு லேப்டாப், ஒரு நல்ல அதாவது ஒரு லேப்டாப் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் இது சம்மந்தமாக இன்னும் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து டைப்ரைட்டிங் வந்து அப்ளை பண்ணாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேத்துக்கு மேலே டைப்ரைட்டிங் ஜூனியர், சீனியர், தமிழ், இங்கிலீஷாக இருக்கட்டும், லைஃப் ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 50,000 பேத்துக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.